பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். இங்கே பிசாசுடைய டெஸ்டினேஷன் அல்லது பிசாசுடைய குணாதிசயம் அல்லது அவனுடைய தரிசனம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பூமிக்கு அவன் வந்து இந்த பூமியில் உள்ள மக்களுக்காக செய்கிற 3 துரோகங்கள் அல்லது 3 தவறான செயல்கள். ஆனால் அவனுக்கு அதுதான் மிகவும் முக்கியமான செயலாக இருக்கிறது. முதலாவதாக அவன் திருடவும் ஸ்டீலிங், 2வது கொல்லவும் கில்லிங், 3வது அழிக்கவும் டெஸ்ட்ராயிங். ஸ்டீலிங், கில்லிங், டெஸ்ட்ராயிங், இதுதான் அவனுடைய பிரதான நோக்கம், பிரதான தரிசனமாக இருக்கிறது. ஒரு கம்பெனி இருக்குதுன்னு சொன்னால் அந்த கம்பெனிக்குன்ற ஒரு லோகோ இருக்கும், ஒரு மோட்டோ இருக்கும். அந்த கம்பெனியுடைய மெயின் மோட்டோ என்ன, எதுக்காக அந்த கம்பெனி தயாரிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி அவங்க மெயின் மோட்டோ சொல்லுவாங்க. அதே போல் இங்கே பிசாசுடைய மோட்டோ என்ன அப்படின்னு சொன்னால், மனிதர்களை திருடுவதற்காக, கொல்லுவதற்காக, அழிப்பதற்காக அவன் இந்த பூமியில் வெளிப்பட்டிருக்கிறான். இந்த 3 தான் அவனுடைய பிரதான வேலையாக இருக்கிறது. இந்த 3ஐயும் தான் அவன் பிரதானமாக செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது பார்க்கிறோம், அவன் திருட வருகிறவன், அவன் திருடனாக இருக்கிறான். பிசாசுக்கு ஒரு பேர் இருக்குது, அவன் திருடன், திருடுகிறவன். என்ன திருடுவான்? மனிதர்களுக்கு இருக்கிற சமாதானத்தை அவன் திருடுவான், மனிதர்களுக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை அவன் திருடுவான், மனிதர்களுக்குள்ளே இருக்கிற சுகத்தை அவன் திருடுவான், மனிதர்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை அவன் திருடுவான், மனிதர்களுக்குள்ளதான கிறிஸ்தவ விசுவாசத்தை அவன் திருடுவான், மனிதர்களுக்குள்ளான ஜெப நேரத்தை அவன் திருடுவான், மனிதர்களுக்குள்ளதான வேத வாசிப்பு நேரத்தை அவன் திருடுவான். ஆகவே அவன் திருடுகிறவனாக இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை நேரம் திருடுகிறவன், தேவனுடைய பிள்ளைகளை விட்டு விசுவாசத்தை திருடி விசுவாசத்தை குறைத்து தேவனை விட்டும் இயேசு கிறிஸ்துடைய அன்பை விட்டும் அவன் பிரிக்கிற ஒரு காரியக்காரனாக இருக்கிறான். ஆகவே தான் அவன் திருட வருகிறான். 2வதாக பார்க்கிறோம், அவன் கொல்ல வருகிறான் என்று பார்க்கும். கொல்ல வருகிறான். ஆண்டவராகிய இயேசுவோ வாழ வைக்க வந்தவர், தன் ஜீவனை கொடுத்து மக்களை வாழ வைத்தார். பிசாசோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எடுக்க வந்தான், கொல்ல வருகிறான், கொல்ல வந்தான். இயேசுவாகிய தேவன் வாழ வைக்கிற தேவன். நம்ம எல்லாம் வாழ வைக்கும்படியாக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்து மரித்தார். நம்மெல்லாம் சுகமாக இருக்கும்படியாக சிலுவையில் ரத்தம் சிந்து மரித்தார். நாம் வாழ அவர் மரிக்க வேண்டியதாக இருந்தது, நாம் தொங்க வேண்டிய இடத்தில் அவர் தொங்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் பிசாசுடைய முக்கிய பிரதானமான வேலை என்ன என்று சொன்னால், மனிதர்களை கொல்லுவது, மனிதர்களை சாகடிப்பது, மனிதர்களை பூமியில் இல்லாமல் போக பண்ணுவது. இதுதான் அவருடைய முக்கியமான வேலை. ஜீவனை கொல்லுவது, ஆத்துமாவை கொல்லுவது. அவன் ஒருவேளை மனுஷன் ஒரு உயிர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கலாம், ஆனால் அவனுடைய ஆத்துமாவை திருடுவான். அந்த ஆத்துமாவில் பொல்லாங்கான காரியங்களை விதைத்து, கலைகளை விதைத்து தேவனிடத்தில் சேரக்கூடாதபடிக்கு அவன் ஆத்துமாவை கொல்லுகிறவனாக இருக்கிறான். ஆத்துமாவை தேவன் பக்கம் திருப்பாமல், தேவன் பக்கம் வருவதற்கு இடங்கூடாமல் அவன் கொல்லுகிறவன், அவன் வாழ விடாமல் செய்கிறவன், அவன் பூமியில் இராதபடிக்கு அற்று போக பண்ணுகிறவன். ஆகவே மனிதர்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். மனித சந்ததியை தேவன் உண்டாக்கினார். மனுஷ சந்ததியை அழிக்கும்படியாக பிசாசு தோன்றினான். மனித சந்ததியை வாழ வைத்து மேலே கொண்டு வரும்படியாக தேவன் விரும்பினார். பிசாசானவனோ மனிதனை அழித்து நரகத்துக்கு போய் சேர்க்கும்படியாக அவன் மனிதர்களை கொல்லும்படியாக வெளிப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வதாக டெஸ்ட்ராயிங், அவன் அழிக்க புறப்பட்டான். மனிதர்களை, ஜனங்களை அழிக்கும்படியாக அவன் புறப்பட்டிருக்கிறான், அழிக்கவுமே வந்தான். ஆகவே அவன் திருடவும் கொல்லவும் மனிதர்களை அழிக்கவும் வந்திருக்கிறான். அந்த அழிவு என்பது இல்லாமல் போக பண்ணுவது, அந்த அழிவு என்பது பூமியில் இராமல் போக பண்ணுவது, அந்த அழிவு என்பது பரலோகத்துக்கு போக விடாமல் அழித்து நரகத்தில், நித்திய நரகத்தில் கொண்டு சேர்ப்பது தான் அவனுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் இருக்கிறோம். அநேக மக்களை பரலோகத்தின் ராஜ்யத்து பக்கமாக திருப்புகிறோம். அந்த வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். காரணம், பிசாசன் அழிக்கிறவன், ஜீவனை அழிக்கிறவன், ஆத்மாவை அழிக்கிறவன் மாத்திரமல்ல, காலமெல்லாம் நித்திய நரகத்தில் அவர் அழிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவன். ஆகவே தான் தன்னுடைய இடமாகிய அந்த நரகத்திற்கு மக்களை அவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான், ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறான். நாமோ பரலோகத்துக்கு நேராக தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் பக்கம் திருப்புகிற ஒரு உன்னதமான வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அவனோ அழிக்க பிறந்தான், நம் தேவனோ நித்திய வாழ்வை கொடுக்க பிறந்தார். அவனோ மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும்
அவனுடைய சொத்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் அவன் அழிக்க விரும்பினான், அழிக்கிறான் அல்லது அழித்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனோ அவைகள் பரிபூர்ணப்பட வந்தார், நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார், பரலோக ராஜ்யத்தை கொடுக்க வந்தார். ஆகவே இவைகள் நாம் அறிந்தவர்களாக செயல்படுவோம். தேவன் நமக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்திருக்கிறார். அவர் நம்புவோம், அநேகரை இயேசு பக்கமாக திருப்புவோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பிசாசின் தந்தைகளுக்கு நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக தப்பிக்கொள்ள கற்றுக்கருவை செய்யுங்க. உங்களோட கரத்தில் தாத்திரம் இயேசுவின் நாம ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.